ஹை வீவர்ஸ், உங்களோட ஒரு நிமிடம். சில நேரங்களில் உங்கள் கூட ஒரு நிமிடத்துக்கு பதிலாக சில நிமிடங்கள் பேசக்கூடிய அவசியமும் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த வகையில் பயிற்சி பார்ப்போம். பயிற்சின்னா உதாரணமாக ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த படிப்பு அவனுக்கு ஒரு பயிற்சி. விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு நடத்துகிறாங்க, அந்த விளையாட்டுக்கான பயிற்சிகள் இருக்குது. இப்படி ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி முறைகள் இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ கல்விகளுக்கு பயிற்சி முறை இருக்குது. ஆக சிலர் உடல் பயிற்சி அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க. சில உணவு கட்டுப்பாட்டு பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க. இப்படி எத்தனையோ வகையான பயிற்சிகள். சில பேர் மனோ பயிற்சிகள், இப்படி தியான பயிற்சிகள், இவைகளெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த பயிற்சிகளை சில பேர் என்ன நினைக்கலான்னு கேட்டால், எக்ஸாம் வருது, இன்னும் டைம் இருக்குது, இப்போதைக்கு படிக்க வேண்டியதில்லை, இந்த பயிற்சியை கொஞ்சம் நிறுத்தி வைக்கலான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு இன்னும் டைம் இருக்கே, இந்த பயிற்சியை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. சிலர் அதே மாதிரி தியான பயிற்சியை இப்போ கொஞ்சம் நிறுத்தி வைப்போம், அதே மாதிரி அந்த உணவு பயிற்சியை இப்போ கொஞ்சம் நிறுத்தி வைப்போம், இப்படி அவங்கவுங்க தன்னுடைய இப்போ தான் ஒன்றும் இல்லையே, அதை கொஞ்சம் வரும்போது பார்த்துக்குறோமே, ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி இந்த மாதிரி சில நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை, அதாவது அந்த மாதிரியான பயிற்சி முறைகளை, அது மனோபயிற்சியாக கூட இருக்கலாம், அதை நம்ம நிறுத்தினோம்னா எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு படித்த கதை ஒன்று. ஒரு இராணுவத்தில் வீரர்கள் எல்லாம் டெய்லி அந்த கமாண்டர் கீழே பயிற்சி எடுக்கிறாங்க. பயிற்சி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது பயிற்சி உங்களுக்கு டெய்லி இருக்கும், ஆனால் வார் எப்போவாவது தான் இருக்கும். ஆனால் அந்த பயிற்சி முறைகள் அந்த தன்னுடைய உடலையும் மனத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்காண்டி உள்ள பயிற்சி முறைகள் அந்த தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சுடுவது, ஓடுவது, பதுங்குவது அப்படிலாம். இப்படி இந்த மாதிரி பயிற்சி முறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே வரும்போது அந்த கமாண்டோ தன்னுடைய சிப்பாய்கள் எல்லாரையும் அழைக்கும்போது ஒருவர் சொல்கிறாரு, வார்தான் இப்போ இல்லையே, நம்ம டெய்லி தானே பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கி வேண்டியதில்லை, இப்போ என்ன செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவர் அதுலேருந்து ஒதுங்கிறதுக்கு பார்க்குறாரு. மேபி அது ஒரு சோம்பல் இருக்கலாம். உடனே இந்த கமாண்டோ அவர் கோவப்படலை. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு மற்ற வீரர்களுக்கெல்லாம் அந்த எப்போதும் உள்ள அந்த ரொட்டீன் பயிற்சிகளை முடிச்சுட்டு திரும்ப இவரை பார்க்க வர்றார். அவர் பார்த்தோன்னே அவர் கூட பேசிகிட்ருக்காரு. பேசிக்கிட்டு பல விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்காங்க. இப்படி பொழுது போகும் பொழுது இரவு நேரம், அதாவது ஈவினிங் டைம், பெரும்பாலும் குளிர் பிரதேசமாக தானே இருக்கும். அப்போ அங்கே அடுப்புகளை, அதாவது விறகுகளை வச்சு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தீ எரிஞ்சதில் அப்படியே உட்காந்துருக்காங்க. இவரும் கமாண்டோவும் சிப்பாயும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு விரவை எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விரவை எடுத்து அந்த கமாண்டோ எடுத்து வெளியே வச்சிடுறாரு. வெளியே வச்ச உடனேயும் இதை அந்த சிப்பாய் பார்க்குறாரு. அதை பற்றி பொருட்படுத்தாமல் அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்தோடனையும் டைம் போகுது, எல்லா விரவுகளும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வெளியே எடுத்து வச்ச விரவு அந்த தீ அணைந்து அதுலேருந்து அந்த நெருப்புகள் நீர்த்து போய் அது விரவும் கரியாக போய் ஆஃப் ஆகிடுது. இப்போ இதெல்லாம் அந்த மாதிரி நிலை வந்ததுக்கப்புறம் இந்த கமாண்டோ சொல்கிறாரு, சரி ஓகே, நான் பயிற்சிக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே சரி சார், நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சிப்பாயும் அந்த கமாண்டோ கூட போயிடுறாங்க பயிற்சிக்காண்டி. ஏன் போனான்னு கேட்டால், இந்த பயிற்சிங்கிறது எல்லா விரவுகளும் ஒன்று சேர்ந்து எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது அப்போ தான் அது ஆக்டிவாக இருக்குது. அதுலேருந்து ஒன்று எடுத்து உருவி வெளியே வச்சுட்டா அந்த விரவு எப்படி நீர்த்து போய் அப்படியே அமர்ந்து போதோ அது மாதிரி தான் நம்மளுடைய இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீரன், அந்த பயிற்சியின் விளைவால் ஏற்படக்கூடிய எல்லா நலன்களுமே அது அணைஞ்சிடும். அப்படிங்கிறத தன்னுடைய பேச்சினுடைய
அதனுடைய சிப்பாய்க்கு உணர்த்துறாரு இந்த கமெண்டும். இதுதான் அந்த கதை. இப்படித்தாங்க நம்பணும். இந்த மாதிரி நம்ம செத்த அப்படி பார்த்துக்கலாம், இப்போ தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் ரொட்டீன் செய்கிற விஷயத்தை ஒரு நாள் நிறுத்திவிட்டால் 2 நாள் நிறுத்திவிட்டால் நிச்சயமாக மறுபடியும் அதை ஆரம்பிக்கிறதும் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சியே முழுமையும் பாழாயிடும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதனுடைய இதற்கு நேர்மாறாக உங்களுடைய அந்த ரிசல்ட் வந்துடும். ஆகவே நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது நடையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், எழுதுவதாக இருக்கலாம், தியானம் செய்வதாக இருக்கலாம். இப்படி எத்தனை வகையான பயிற்சிகளாக இருந்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்வது தான் உங்களை எப்பொழுதும் ஆக்டிவாக அதை வைத்திருக்கும். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது அதை எந்த நிலையிலும் நீங்கள் அலர்ட்டாக இருந்து அந்த பயிற்சிக்கான எதற்காக செய்கிறீர்களோ அந்த பயிற்சிக்கான அந்த ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவைப்படும் நேரங்களில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் பயிற்சியை விடுத்துவிட்டு திடீரென்று தேவைப்பட்டால் உங்களால் செயல்பட முடியாது. ஆகவே பயிற்சி என்பது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தேவையான ஒன்று. ஆகவே நல்ல பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம், வெற்றி அடைவோம். நன்றி.